அண்மைச் செய்தி. சென்னை தாம்பரம் அடுத்த திருநீர்மலையில் பழுதடைந்த மின்கம்பம் குடிசை வீட்டின் மீது விழுந்து தீ விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. இது குறித்தான காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இந்த செய்தியாளர் மகேஷ் இணைப்பில் இருக்கிறார். மகேஷ், விரிவான தகவல்கள். வணக்கம். திருநீர்மலை, சென்னை அடுத்த திருநீர்மலையில பாத்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி தெருவில் பாத்தீங்கன்னா அந்த தெருவில் பழுதடைந்த மின்கம்பம் இருந்திருக்கு. அந்த மின்கம்பம் என்பது திடீரென சாய்ந்ததன் காரணமாக அந்த கம்பம் ஒட்டிய பகுதியில் இருக்கக்கூடிய 3 கூரை வீடுகள் உடனடியாக தீப்பிடித்து இருந்தது காரணமாக பெரும் ஒரு அசம்பாவிதம் என்பது நிகழ்ந்திருக்கு. அதிர்ஷ்டவசமாக வீட்டுல யாரும் இல்லை என்பதுதான் முக்கியமா பார்க்க முடியுது. ஒருவேளை வீட்டில் ஆட்கள் இருந்தால் உயிரிழப்பு என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய அபாயம் என்பது உள்ளது. மேலும் வேலைக்கு சென்றிருந்த காரணமாக வீட்டில் யாரும் இல்லை என்பது ஒரு ஆறுதல் தரக்கூடிய செய்தியாக பார்க்க முடியுது. எனவே இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா கடந்த பல வருடங்களுக்கு மேலாகவே அந்த மின் கம்பம் என்பது பழுதடைந்த நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் பல முறை மின் வாரியத்திடம் தகவல் தெரிவித்தும் அதனை அகற்றக்கூடிய பணியிலும் அதனை சரி செய்யக்கூடிய பணியில ஊழியர்கள் ஈடுபடவில்லை என்பதுதான் முதற்கட்ட தகவலாக கிடைக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த கம்பத்துக்கு அருகே ஒரு பள்ளம் தோண்டும் பொழுது எதிர்பாராத விதமாக சரிந்து விழுந்து இந்த வீட்டிலிருந்து தீப்பிடித்து இருந்திருக்கு. வீட்டில் இருந்த சிலிண்டர்கள் டம் டும் என்று வெடித்து சிதறக்கூடிய காட்சிகளும் அங்கு நம்மால் பார்க்க முடியுது. இந்த கூரை வீடு தீப்பிடித்து இருந்த காரணமாக அந்த இடத்துல பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் தகவல் அறிந்து தீயை அணைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வருவதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு.